எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே. உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு. சிலரை ஏன் சந்தித்தோம் என்றும் சிலரை ஏன் இவ்வளவு தாமதமாக சந்திக்க நேர்ந்ததென்றும் தோன்றுவதே வாழ்க்கை. இரு பக்கமும் கூர்மையான கத்தியை கவனமாக பிடிக்க வேண்டும். அதுபோல எந்த பக்கமும் சாயக்கூடிய மனிதர்களோடு கவனமாக பழக வேண்டும். காய்ந்துவிட்ட பிறகும் உதிராமல் ஒட்டி இருக்கும் சில சருகுகள், கடந்துவிட்ட பிறகும் மறக்க முடியாத சில நாட்களைப் போல். சாகலாம் என்று கடலில் விழுந்தவன் கை நிறை முத்துக்களோடும் திரும்புவதும் உண்டு. முத்தெடுக்க சென்றவன் செத்து போனதும் உண்டு. நோக்கம் உன்னுடையது, ஆக்கம் அவனுடையது. மனசும் மணி பஸ்ஸும் ஒன்றுதான். சில்லறை விஷயங்களை இறக்கி வைக்கும் வரை கனமாகத்தான் இருக்கும். வாழ்க்கையை வாழும்போதே ரசித்து வாழுங்கள். ஏனென்றால் எப்போது எதை இழப்போம் என்பதே நமக்கே தெரியாது. உணரும் வரை உண்மையும் ஒரு பொய்தான். புரிகின்ற வரை வாழ்க்கையும் ஒரு புதிர்தான். ஒரு நல்ல மனிதரை எந்த சூழ்நிலையிலும் மோசமாக நடத்தி விடாதீர்கள். ஏனெனில் அழகிய கண்ணாடி உடைந்துதான் கூர்மையான ஆயுதம் உருவாகிறது. ஒவ்வொரு வலியும் ஒவ்வொரு பாடத்தை தருகிறது. ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு மாற்றத்தை தருகிறது. நடக்கையில் செருப்புக்குள் சிக்கும் கல்லும் வாழ்க்கையில் விடாமல் துரத்தும் கவலையும் உறுத்தி கொண்டேதான் இருக்கும், நீங்கள் உதறி தள்ளும் வரை. வாழ்க்கை வாழ்வதை தவிர கிடைக்காததை நினைத்து வருந்துவதற்கல்ல. காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒளித்து வைத்திருக்கும். முள் குத்திவிட்டதென்று முள்ளை குறை கூறாமல் தவறான இடத்தில் காலை வைத்துவிட்டோம் என்று சொல்லுங்கள். உழைத்த காசிற்கு மட்டும் கையேந்து, மற்ற எதற்கும் எவரிடமும் கையேந்தாதே. மரணத்தை காட்டிலும் கொடுமையானது மனக்கவலை. மரணம் ஒரு முறைதான் கொல்லும், ஆனால் மனக்கவலை நொடிக்கு நொடி கொல்லும். உப்பாக இருக்கலாம், ஆனால் அவைதான் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றும். இருப்பதில் திருப்தி காணாமல் ஆடம்பரத்தை தேடி அலையும் மனிதரிடம் கண்டிப்பாக மன நிம்மதி என்பது இருக்காது. அழகான நாட்கள் உங்களை தேடி வருவதில்லை, நீங்கள் தான் அவற்றை நோக்கி நகர வேண்டும். உனக்கு உதவியவரை ஒருபோதும் மறக்காதே. உன்மேல் அன்பு கொண்டவரை ஒருபோதும் வெறுக்காதே. உன்னை நம்பியவரை ஒருபோதும் ஏமாற்றாதே. அழிவை தருவது ஆணவம், ஆபத்தை தருவது கோபம், இருக்க வேண்டியது பணிவு, இருக்கக்கூடாதது பொறாமை, உயர்வுக்கு வழி உழைப்பு, கண்கண்ட தெய்வம் பெற்றோர், செய்ய வேண்டியது உதவி, செய்யக்கூடாதது துரோகம், நம்பக்கூடாதது வதந்தி, நழுவ விடாதது வாய்ப்பு. வாழ்வதற்கு செலவு மிக குறைவே, அடுத்தவனைப் போல வாழ்வதற்கு தான் செலவு மிக அதிகம். முயன்றால்தான் முயற்சி பலன் அறிவாய். தோல்வியின்தான் வெற்றியின் அருமை அறிவாய். நம்பிக்கையில்தான் கஷ்டத்தை கடக்க அறிவாய். வாழ்ந்தால்தான் வாழ்க்கையின் அருமை அறிவாய். நீயாக இரு. பிடித்தவர்கள் நேசிக்கட்டும், பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும். ஊட்டிய பாலுக்கும் ஊற்றும் பாலுக்கும் இடைப்பட்டதுதான் வாழ்க்கை. உன் வாழ்க்கை பயணத்தில் புதையலும் இருக்கிறது, புதைக்குழியும் இருக்கிறது. நீ எதை கண்டுபிடிக்கிறாய் என்பதில்தான் வாழ்க்கையின் வெற்றி அடங்கிறது. முதலில் பெற்றோரை முடிந்தவரையும் மற்றோரையும் நேசித்து பாருங்கள். வாழ்க்கை வண்ணமயமாகும். அனைவருக்கும் உண்மையான நட்பு தேவை. ஒரு நல்ல புத்தகம் 100 நண்பர்களுக்கு சமம். ஆனால் ஒரு நல்ல நண்பன் ஒரு நூலகத்திற்கு சமம். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதை உன் தன்னம்பிக்கையால் வென்றுவிடு. வாழ்க்கை வாழ்வதற்கே. இதுவும் கடந்து போகும் என்பதை விட இதுவும் பழகி போகும் என்பதே பல சமயங்களில் வாழ்க்கைக்கு உதாரணம். நீந்த முடியாத மீன்களை நதி ஒதுக்கிவிடும். விமர்சனம் தாண்டி உழைக்காத மனிதனை வெற்றி ஒதுக்கிவிடும். உங்களது பொறுமை எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு உயர்ந்த இடத்தை நீங்கள் அடைவீர்கள். நம்பிக்கையுடன் இருங்கள். உன் கவனம் தெளிவாக இல்லையெனில் நீ போகும் பாதையும் தவறாகலாம். தெளிவாகும் வரை பொறுத்திரி. பக்குவப்பட்ட மனமும் மரத்துப்போன மனமும் எந்த உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுப்பது இல்லை. நல்லவனாய் இரு, ஆனால் கவனமாக இரு. உலகின் அத்தனை ஏமாற்று பேர்வழிகளும் நல்லவர்களை தான் நோக்கி வருகின்றனர். விடுவு காலம் என்பது கடவுளாலோ கலண்டரிலோ அல்ல, நமக்கு நாம் தான் எப்போதும் என்ற துணிச்சல் எப்போதும் உங்களிடம் வருகிறதோ அப்போதே விடுவு காலம் தொடங்கிவிட்டது. நம்மை மதிப்பவர்களை நாம் தேடி போகலாம், தப்பில்லை. ஆனால் நம்மை அலட்சியப்படுத்துவர்களை திரும்பி கூட பார்க்காதீர்கள். தினமும் காலையில் நாம் புதிதாக பிறக்கிறோம் என்று நாம் எதை செய்கிறோம் என்பதை தான் மிகவும் முக்கியமானது. மன்றாடி இன்று தோற்பவனை விட மௌனத்தால் நாளை ஜெயிக்கலாம். மனமே அமைதியாக இரு. வறுமை இல்லாமல் வாழ வேண்டும் என்று கடவுளை வேண்டுவதை விட
வறுமையை கொடுத்தாலும் அதனை தாங்கும் சக்தியையும் சமாளிக்கக்கூடிய திறனையும் கொடு என்று வேண்டுவதே சிறந்தது. சோகத்தின் பக்கத்தில் சொர்க்கம் இருப்பதையும் சுகத்தின் பக்கத்தில் துக்கம் இருப்பதையும் நீ அறிந்து கொள். சில சோகங்களை நேசிக்க பழகு, சில சோகங்களை மறக்க பழகு. வாழ்க்கை யதார்த்தம்